ஒரு மனிதன் எழுந்தால் ஒரு தலைமுறை மாற்றப்பட்டது. ஒரு தேசம் மாறவில்லை. ஒரு ஜனத்தொகுதி எழவில்லை. ஒரு பெரிய படை திரண்டதில்லை. ஒரே ஒரு மனிதன் எழுந்தான். தேவன் எப்போதும் பெரும்பான்மையை தேடுவதில்லை, ஒப்படைக்கும் ஒருவனைத்தான் தேடுகிறார். தேவன் ஒருவரை அழைக்கும் தருணம் எப்படி இருக்கும்? நீதிபதிகள் காலத்தில் ஜனம் குழப்பத்தில், தலைமை இல்லாமல் பயம் நிறைந்த வாழ்க்கையில், அந்த நேரத்தில் தேவன் ஒருவனை அழைத்தார். தெபோரா, கிதியோன், சிம்சோன் அவர்கள் சரியானவர்கள் அல்ல, ஆனால் அழைப்புக்கு ஆம் சொன்னவர்கள். நாங்கள் வருகிறோம் என்று சொன்னவர்கள். ஒருவனின் கீழ்ப்படிதல் பலரின் விடுதலையை தீர்மானிக்கிறது அல்லவா? கிதியோன் தன்னை சிறியவன் என்றான், பயந்தான். ஆனால் ஒருபடி கீழ்ப்படிதல் ஒரு தலைமுறைக்கு விடுதலை ஆனது. தேவன் மனிதனை மாற்றி தேசத்தை மாற்றுகிறார். தேவன் முதலில் தேசத்தை மாற்றவில்லை, அமைப்பை மாற்றவில்லை, ஒரு மனிதனின் இதயத்தை மாற்றினார். இன்றைய விசுவாச வாழ்க்கைக்கு இன்று நாம் நினைக்கலாம், எல்லோரும் மாறினால் நல்லது, சபை மாறினால் நல்லது. ஆனால் தேவன் கேட்கிறார், நீ எழுவாயா? ஒரு மனிதன் எழுந்தால் ஒரு தலைமுறை எழும். ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தால் ஒரு தேசம் விடுதலை அடையும். நாம் எழுவதற்கு ஆயத்தப்படுவோமா? ஒரே ஒரு மனிதன் எழ தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிற வண்ணமாய், தேவன் நினைக்கிற வண்ணமாய் நீங்களும் நானும் எழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவோமா? அன்பர்களே, ஜெபம். கர்த்தாவே, நான் பெருமையாக இல்லாவிட்டாலும், கிடைக்காதவனாக இல்லாவிட்டாலும், உமது குரலுக்கு ஆம் சொல்லும் ஒருவனாக என்னை மாற்றும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மகனாக, மகளாக எங்களை மாற்றுங்க அப்பா. நீர் விரும்புகிற வண்ணமாய், உமக்கு பிரியமான இதயமாய் நாங்கள் செயல்பட எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.